எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். ஸ்பெஷல் எபிசோட் இன்னைக்கு. சிறப்பான எபிசோட். தமிழ் வில்லன்ஸ் நாக் அவுட். லாகுலுக்கு ஒரே சிரிப்பு தான். கெட்ட பையன் சார் இந்த லாகுல் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஒரிஜினலாவே நான் வில்லன் தாமா அப்படின்னு முதலாளியும் மட்டும் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட தான் இந்த நாக் அவுட். அதே இன்னுமா என்ன நம்புறீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. நானும் எவ்வளவு நாள் தாண்டா நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே வழக்கமான டிஸ்க்ளைமர் தான். இது வந்து எங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். வேற வில்லன், உங்களுக்கு ஃபேவரட் வில்லன்லாம் நிறைய பேர் இருக்கலாம். நாங்கள் வந்து தமிழ் சினிமா வில்லன் மட்டும்தான். ஜோக்கரு, பேன் அப்படின்லாம் இன்னும் நாங்கள் போல. ஸோ இந்த வில்லனை மட்டும் இப்போ நாங்கள் போடுறோம். 16 பேர், அதே ஃபார்மேட்டு. லாக் ரெடினா ஆரம்பிச்சலாமா? முதலாளி மட்டும் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆல் டைம் எவர் கிரீன் ரகுவரன் வர்சஸ் லால். லால் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சண்டைக்கோழியில் வருவார் அந்த லால். நிறைய படத்துல அவரும் வில்லனா வருவாரு. நீங்க லாலுன்னு சொல்லும் போதே ஞாபகம் வருது. நம்ம அந்த ரட்சகன் அந்த வில்லன் எடுத்துக்கல. கிரீஷ் கர்நாடரா ஒண்ணு ஷேர் 3 ஆகணும், இல்ல ஆள் 2 ஆகணும். அதுதானே அவர் இதுலயும் வருவாரு. சரி, இப்ப நீ சொல்ற நம்ம ஸ்பாட்ல எடுத்துக்கிறோம். ஒரு குவாலிஃபையர் இப்ப நீ சொல்றனால இதுக்கே போடுறோம். லாலா கிரீஷ் கர்நாடான்னு. கிரீஷ் கர்நாட் வந்து நான் சொல்றேன் இரு, காதலன் படத்துலயும் வில்லனா வருவாரு. காகர்லா ரச்சகன்லயும் வருவாரு. அவர் ஒரு பெரிய தியேட்டர் லெஜெண்ட். அவரு இந்த 2 படத்துல தான் வில்லனா வந்திருக்காரு. லாலும் நிறைய படத்துல சண்டைக்கோழியில வந்து இந்த பஸ்ல அடி வாங்கிட்டு உள்ளுவாருல கீழே, அந்த பஸ் ஃபைட், அதுதான் லால். அவரும் நிறைய படத்துல வந்திருக்காரு வில்லனா. குறிப்பா லிங்கு வந்து எல்லா படத்துலயும் லால் வச்சிருப்பாரு மெயின் வில்லனா. சோ அந்த லாலா கிரீஷ் கர்நாடா. இதுல ஜெயிக்கிறவங்க ரகுவரனோட மோத போறாங்க. இந்த மார்க் ஆண்டனி கிரீஷ் கர்நாட். சரி, யாரோனா இருந்துருப்பாங்க. கிரீஷ் கர்நாட் முதலாளி அவர் கொஞ்சம் நல்லா இதுடா. கிரீஷ் கர்நாட் எது கிரீஷ் கர்நாடா? என்னடா டீம்ல இல்லாத ஒரு வைல்ட் கார்டு வந்து ஜெயிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில. லால் வந்து தோத்துட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, கிரீஷ் கர்நாட் ஜெயிச்சிட்டாரு. இப்ப கிரீஷ் கர்நாடா ரகுவரனா? ரகுவரன் இதெல்லாம் முன்னாடி இந்த இது ரகுவரன் தான் கோட். அதுக்கெல்லாம் வந்து பீட் பண்ண முடியாது. மார்க் ஆண்டனி. அது தவிர இன்னொரு ரோல் சொல்லுங்க நல்லதா. நிறைய நல்ல ரோல் நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல், நல்ல கேரக்டர்ஸா, குட் கேரக்டர். மார்க் ஆண்டனி ஒன்னு போதாதா? அது போதும். பட் காதலன்லயும் இருப்பாரு. டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாம் வந்து காதலன்ல வந்து குண்டு வச்சிட்டு இருப்பாருல்ல அவரு. அதெல்லாம் வில்லன் கோரா இருந்தாரு லாகுல். அதுக்கப்புறம் வந்து நிறைய யாரணி மோகினி, திருமலை, இதெல்லாம் ரொம்ப இந்த கேரக்டர்ஸா வந்துருவாரு. சிவாஜிலே டாக்டர் ஆயிட்டாரு அவரு. ரஜினிக்கே வந்து ரஜினி ரிவைவ் பண்ற டாக்டர் ஆயிட்டாரு. சிபிஆர் பண்ணுவாரா? அதெல்லாம் பண்ணி இப்போ பொழைக்க வச்சு அந்த மாதிரி ஒரு ரோல் மாறிடுச்சு. வில்லன் வந்து மாதவன் பிரதர் இன் லா வருவாரு. இன்னும் வில்லன் கோரா தான் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? புரியாத புதிர். ஐ நோ. ஸ்கூல் பையன் மாதிரி பேசாத. முதல்வன்றா முதல்வன்றாரே. போங்கடா ரகுவரன் தானா? முதல்வன் விட்டுட்டீங்க. ஓகே, ரகுவரன். அடுத்த மேட்ச் மன்சூர் அலிகான் பசுபதி. மன்சூர் அலிகான் பசுபதி பட்டாசு பாலு. பசுபதியும் நல்ல இதுதான். பட் மன்சூர் அலிகான், மன்சூர் அலிகான் வந்து அவர் நேச்சுரலா நடிச்சிருப்பாரு. கேப்டன் பிரபாகரனா? கேப்டன் பிரபாகரன் ஒரு காமெடி ரோல்ல வில்லனா நடிச்சிருப்பாரு ஒரு படத்துல. அது என்னது, இந்த விஜய் படத்துல. அதான் மின்சார கண்ணா. அது ஒரு மீம் வருமே, டேய் நானே இதாண்டா அப்படின்னு ஒரு மீம் வரும் எப்பயுமே. அது வரும். குண்டு இல்லடா அந்த மாதிரி. அது ஒரு வில்லன் மாதிரி கேரக்டரான வில்லன் இல்லையா அதுல. பசுபதி வந்து தூள்ல, அந்த திருப்பாச்சி, அவரும் நிறைய வில்லன் நடிச்சிருக்காரு பசுபதி. விருமாண்டி. ஆனா அதுக்கப்புறம் மூட் இன்டு கேரக்டர் சப்போர்ட். ஆனா மன்சூர் அலிகான் வந்து இப்பதான் அப்பப்போ கொஞ்சம் ரோல் பண்றாரு. ஆனா எப்பயுமே அவர் வில்லன் தான். லியோல கூட வந்திருக்காரு மன்சூர் அலிகான். அந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்த டைம்ல அவர் கொஞ்சம் ரிகரஸான வில்லன் சொல்லுவாங்க. அது யாருக்கு தெரியும்? மன்சூர் அலிகான் தானா வெற்றி? மன்சூர் அலிகான். நீ என்ன மன்சூர் அலிகானா? மன்சூர் அலிகான். ஓகே, முதல் மேட்ச் வின்னர் ரகுவரன், அடுத்து மன்சூர் அலிகான். அடுத்து நாசர் வெர்சஸ் ஒன்னு மன்சூர் அலிகான் பத்தி சொல்ல வேண்டியது, அவர் ஒரு ஹீரோ ஒரு படம் நடிச்சாரு. ராஜராஜ ஒண்ணு இந்த பெரிய பேரோட நடிச்சாரு. ராஜாதி ராஜ குலோத்துங்க, ராஜ மாத்தாண்ட,
ராஜ கம்பீரன்னு நினைக்கிறேன். ராஜ கம்பீர காத்தாவாயா ராயகிருஷ்ணனா தெரியல ஏதோ ஒண்ணு. ஓகே. ஸோ அதனால மன்சூர் அலிகான், அப்பேற்பட்ட மன்சூர் அலிகான் ஜெயிச்சிட்டார் 2வது மேட்ச். அடுத்து நாசர் வர்சஸ் பொன்னம்பலம். பொன்னம்பலம் முத்து கபாலி. அதாவது அவரு இந்த ரோல் கபாலினா நீங்க வந்து வால்டர் வெட்டில கபாலின்னு வருவாரு. பிரெயின்ஸ் வர்சஸ் பிரான்ஸ் சொல்றீங்க. இந்த கேஸ்ல வந்து நாசர் தான் பிரெயின்ஸ். நாசர் நிறைய கோட் இதெல்லாம் இருக்கு நாசருக்குலாம். படையப்பா புனல் படையப்பா நாசர் தான். வில்லன். குருதி புனல் அவர் தானே வில்லனு. உறுதி புனல்ல அவர் தான் வில்லன். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு பொன்னம்பலம் ரொம்ப பிடிக்கும். டெக்னிக்கலி ஜீன்ஸ் மூவில கூட அவர் தான் வில்லன். நாசர் தான் ஆப்வியஸ்லி பெட்டர் ஆக்டர், பெட்டர் எல்லாமே. பட் பொன்னம்பலம் தான்டா வில்லன்னா. பொன்னம்பலம் தான் வில்லன்னா பொன்னம்பலம் இன்னும் பெட்டர் இல்லையா? டாயின் பொன்னம்பலம் வந்து மோஸ்டா வில்லன் வந்து கொஞ்சம் தான் பண்ணிருப்பாரு. மோஸ்டா அடியால அடி வாங்குற மாதிரி தான் பண்ணிருக்காரு அவரு. சரி, பட் இருந்தாலும் இஸ் அல்டிமேட் பேட் கை. அல்டிமேட் இதுதானே வெற்றி. என்னதான் இருந்தாலும் வில்லன் அப்படின்னா ஒன் ஆஃப் தி டாப் வில்லன்ஸ் தானே. லாக்குல் சொல்லுங்க, நீங்க சொல்ற பொறுத்து தான் இருக்கு. தேவர் மகன்ல நாசர் தானே வில்லனு. ஆமா தடுமாறுறீங்க லாகுல். நீங்க நாசர் வந்து லெஜெண்ட் தான். ஓகே, பட் நிறைய லாகுல் நீங்க அதுக்கு எல்லாம் வந்து கூசாம நாயகன்லாம் வெளிய அனுப்புனீங்க. அந்த மாதிரி படத்துக்கே நீங்க எல்லாம் தடுமாறல. நாயகன், குருதி புனல்லாம் நீங்க தடுமாறல. ஆனா பொன்னம்பலத்துக்கும் நாசருக்கும் தடுமாறிட்டு இருக்கீங்க. அதான் பிரதர் வாழ்க்கை. சொல்லுங்க. சரி, பொன்னம்பலம் போங்க. பொன்னம்பலம் என்னமோ என சொந்தக்காரர் மாதிரி சொல்ற. நீ சொல்றா பொன்னம்பலம் சொல்லிட்டானேடா. விட்றா பொன்னம்பலம் நாசர் எக்ஸிட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. எஸ், சொல்லி சூப்பர் ஓவர் போறோமா இல்ல பொன்னம்பலமா? யோசிக்கிறாரு. நாசர் தான்ட்டாரு. நானும் நாசர் சொல்றேன். எத்தனை இருக்கு? அந்த இருவர்ல அவன் தான் அடிச்சான். ஆமா, பெரிய வில்லன்னா யாராவது மாத்திக்கிறீங்களா? விட முடியல. சரி, ஓகே. நாசர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளிய போறது கொஞ்சம் இதுதான். அத விடுங்க, பாகுபலி விட்டுட்டீங்க. அதான் நாசர். சரி, நான் பொன்னம்பலம் சொல்லுவேன். அப்ப அவன் இப்ப எதுக்கு போனான்னு தெரியுமா வியூவர்ஸ்? மெயினா அந்த ஷூட் அவுட்லுக்கு ஏதாவது கையில வச்சு போயிருக்கான். நான் சொல்லணுமா? நாசர்னு சொன்னவங்க சொல்லுங்க. நானும் லாகுலும் டீம் பொன்னம்பலம். லாகுல் மாறுறா. நாசர் தான் வின்னர். ஏன்னா இப்ப எல்லாரும் நான் ஏதாவது ட்ரிக் வச்சிருக்கீங்களா? கரெக்டா சொல்லிட்டே இருக்கீங்க எல்லா வாட்டியும். நீங்க எடுக்கிறது தெரியுது, நாங்க பாத்துறோம். சரி, நாசர் வின்னர். பொன்னம்பலம் அன்பார்ச்சுனேட்லி அவுட். வெரி இது இப்போ குவாலிஃபையர்ரா. இப்போ ஒரு குவாலிஃபையர் நான் இப்ப உங்களை கேட்காம நானா ஆட் பண்ணிருக்கேன் ஒரு பிளேயரை. இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம ஆக்சுவலா போட்டது கலாபவன் மணி. அவர் கூட இப்ப இந்த குவாலிஃபையர் விளையாட போறது வந்து காதல் தண்டபாணி. ஆனா அவர் செத்து போயிட்டாரு நினைக்கிறேன். ஆமா, அன்பார்ச்சுனேட்லி. பட் தென் அந்த ரோல் அவர் பிளே பண்ணது தலைவர் திமிங்கலாம். அதனால அவரெல்லாம் விட முடியாது இந்த நாக் அவுட்ல. அதான் நம்ம இது பண்றது. சோ அவரு கலாபவன் மணி அன்பார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர். சோ கலாபவன் மணி தான் எனி டைம். கலாபவன் மணி காதல் தண்டபாணி திமிங்கலம். இப்ப நீ சொன்ன ஜெமினில எல்லாம் அவர் வேற லெவல். கலாபவன் மணி ஒரு அனிமல் மாதிரியும் பண்ணுவார்ல அந்த பாடி லாங்குவேஜ். குத்துலையும் நல்லா வருவாரு. எத்தனை படத்துல நடிச்சிருக்காரு? அப்படிலாம் பார்த்தா காதல் தண்டபாணி ஒரு படத்துல தான் நடிச்சிருப்பாரு. இல்லடா, அது காதல் ஒண்ணு. அப்புறம் இதுதான் இந்த பாட்டு இருக்கு, அஞ்சாதேவா ஏதோ ஒண்ணு. ஆனா அதுல பெருசா வில்லன் வர மாட்டாரு. கலாபவன் மணி தானா? கலாபவன் மணி தான். ஓகே, சரி. கலாபவன் மணி இப்ப ஜெயிச்சு கலாபவன் மணி வர்சஸ் எஸ் ஜே சூர்யா. ஓ தலைவரே 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 எஸ் ஜே சூர்யா தான். சுட்டான் செத்தான் ரிப்பீட். இல்ல, அதை விட மார்க் ஆண்டனி அதுவும் கொஞ்சம் கோட்டு தான். அப்பா 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 என்னடா அப்பா அவன் போயிட்டீங்க. அவன் கிடக்குறான்டா. ஓகே, இந்த ஆஃப் முடிஞ்சிருச்சுடா.
வின்னர்ஸ் வந்து ரகுவரன், மன்சூர் அலிகான், நாசர், எஸ்.ஜே. சூர்யா. ஓகேவா, அடுத்த half போலாம். அடுத்த half உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனந்தராஜ் வெர்சஸ் டேனியல் பாலாஜி. ஆனந்தராஜ். ஆனந்தராஜ். ஆனந்தராஜ் த கோட். இந்திரன், பாஷா படத்துல இந்திரன் அதானே. இல்ல அதுக்கு முன்னாடி மாநகர காவல், ராபின், ராபின், மொட்டை ராபின் வேற. He was a very cruel villain. பேசுற வில்லன்களையே ரொம்ப கொடூரமான வில்லன் அவர்தான். ரீசன் கோட் வந்து அந்த இது எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கியடா. அதுவும் கோட். அது சிம்ம ராசியே இதோட அது. பட் இது வந்து இந்த விஜய் சேதுபதி படம் 400 ஓடிதான்ல வந்து அவர் கோட்டு ஆனந்தராஜ். அது வந்து ரீசன் கோட். ஆனா பீக் ஆனந்தராஜ் அது. சோ ஆனந்தராஜ் தானா. அப்ப டேனியல் பாலாஜி ஒரு சைக்கோ வில்லன், வேட்டையாடு விளையாடு. புலன் விசாரணையில அவர் தானே வில்லனு. ஆமா, பொல்லாதவன். இல்ல பழைய புலன் விசாரணை. பழைய புலன் விசாரணை நான் இவன சொல்றேன். டேனியல் பாலாஜி பொல்லாதவன்ல வருவாரு. அப்புறம் அது மாதிரி இன்னும் 2-3 படத்துல வருவாரு. பட் ஒரு விஜய் படத்துல வருவாரு. பட் ஐ மீன் 2 விஜய் படத்துல கொஞ்சம் வில்லனா நடிச்ச படத்துல டேனியல் பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஆப்வியஸ்லி ஆனந்தராஜ் வந்து லைக் தி கோட், தி ட்ரூ வில்லன். அதுவும் பழைய படத்தெல்லாம் அவர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆனந்தராஜையும் டேனியல் பாலாஜியும் நீங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் ஓபனர்ஸ் மாதிரி கம்பேர் பண்ணணும்னா பிரியன்ஷ் ஆர்யாவையும் ஷிகர் தவனையும் கம்பேர் பண்ற மாதிரி. சோ ஆனந்தராஜ் த வின்னர், அப்படிதானே. கிறிஸ் கெயில்ன்றீங்க, நான் ஷிகர் தவன் சொன்னேன். சரி, ஓகே, டன். ஆனந்தராஜ் த வின்னர். அடுத்தது ஒரு குவாலிஃபயர்ரா. ஷாயாஜி சிண்டே தெரியல, இந்த பாரதியா வருவாரு, அது இல்ல. அதுக்கப்புறம் காலப்பாண்டியா வருவாரு தூள்ல, ஞாபகம் இருக்கா. நிறைய வில்லன் ரோல்ஸும் அவர் பண்ணிருக்காரு. அந்த ஷாயாஜி சிண்டேவா ரியாஸ் கானா, நந்து ராசா ஊசி போட்டாங்களா ராசா, ஆள வந்தான். ரியாஸ் கான் என்னடா பெரிய வில்லன் அவன். வில்லன் இதுல வின்னர் எல்லாம் வருவாரு. நிறைய வில்லனா வந்து வின்னர் படத்துல எல்லாம் நல்லா வில்லன் ஆள வந்தான். என்ன பிரதர், நான் இல்லன்னு சொல்ல, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு வில்லனா சொல்லுவியா நீ. அதனாலதான் குவாலிஃபயர் விளையாடுறாரு. ஓ இது குவாலிஃபயரா? இது குவாலிஃபயர். ஷாஜி சிண்டேக்கும் ரியாஸ் கானுக்கும். ஷாஜி சிண்டே. நானும் சிண்டே தான். சிண்டே தானா முதலாளி, ரியாஸ் கான்ன்றாரு. இல்ல காலப்பாண்டி நல்லாதான் இருக்கும் அந்த இது. இல்ல வெற்றி வந்து சிண்டே தான் சொல்லிருக்கான். நான் தான் சிண்டே தான். சரி, நானும் சிண்டேவே சொல்றேன். சிண்டே தானே அந்த தூள் அந்த படத்தெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா ஆமா. சோ சிண்டே தான் வின்னர். சிண்டே இப்ப யாரோட மோத போறோம்னா கோட்டா சீனிவாச ராவ். பெருமாள் பிச்சர். ஆக்சுவலா 2 பேரும் ஒரே டைம்ல தான் அந்த டைம் வில்லனா இருந்தாங்க. பட் கோட்டா சீனிவாச ராவ் வந்து பெட்டர். ஓகே, கோட்டா சீனிவாச ராவ் தான் வின்னர். அடுத்தது ராதா ரவி. யூதன் மேன குக்கி, யூதன் மேன மெடல். அம்பலத்தானுக்கு ஒரு வழி, அம்பலத்தானுக்கு 1000 வழி. ராதா ரவி தான். சேர்க்க சொன்ன. பட் ஆனா நீங்க வந்து அன்டிஸ்பியூட்டட் வில்லனோட போட்டீங்க. நீங்க அண்டர்டேக்கரையும் நீங்க அது என்ன ஷேமஸ் யூஜினையும் போட்டீங்க. ராதாரவி வேற என்ன கோட் ரோல்? அண்ணாமலை. அதுலயும் எல்லா ஃபேமஸ் டயலாகும் அவர்தான். ராதாரவி டயலாக ரஜினி பேச வச்சிட்டாரு அந்த படத்துல. ரஜினி டயலாக் மட்டும் பேசுவாங்க. வேற நம்ம கூட ஒரு தடவை ஒரு பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு இருந்தா தெரியுமா, அம்மா மிஸ்ல, ஞாபகம் இருக்கா? அப்படியா? ஆமா ஆமா, ஒன்னா நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது மதியம் பக்கத்து டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு. சரி, ராதாரவி. சோ வேற என்ன பெரிய நோட்டபிள் ஃபில்மோகிராஃபி? படையப்பா. ராதாரவி சின்னத்தம்பி. அவர் எல்லாத்துலயும் இருக்காரு. நீ ஆனந்தராஜ் சொன்ன மாதிரி ராதாரவியும் கொஞ்சம் கொடூரமான ஆனந்தராஜ் வந்து ராதா வந்து மோர் இன்டெலிஜென்ட் இன் ஆக்ஷன் ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஆனா ஆனந்தராஜ் வந்து ஆக்டிவாவே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வில்லன். ஓகே, இப்ப ராதாரவி தான் வின்னரா? கசன் கான் 7 டைம்ஸ் கிடையாது. ராகுல், நீ என்ன சொன்ன? எல்லா விஜயகாந்த் படத்துலயும் டெரரிஸ்ட் தலைவனா அந்த சீசன்ல கசன் கான் தான் வருவாரு. அது உண்மைதான்.
அதாவது இந்த அவன் வித்யுத் ஜமால்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த நிரந்தர பாகிஸ்தான் terrorist. தீவிரவாதி தலைவரா தாயகம் காஷ்மீர்ல இருந்துன்னா இங்க இருந்து போய் அருவாள்ல போட்டு எடுத்துட்டு போய் ஆமா டெரரிஸ்ட அந்த புடிச்சிட்டு மாதிரி வருவாரு. காஷ்மீர் வில்லன்கள் வந்தாலே கசன் கான் தான் இருப்பாரு. பட் ராதா ரவியோட வரும்போது அன்பார்ச்சுனேட்லி ஹஸ் டு லூஸ். அதான் சரி குளிர் பிரதேசத்துல இருக்கிறதுனால அவர் உள்ளத்தை எழுத்தாலையும் வச்சிருந்தார். அதான் உள்ளதெளிதாலே இருந்தாரு கசன் கான். ஸோ இப்போ அவர் ராதா ரவியோட அன்பார்ச்சுனேட்லி தோத்துறாரு. அடுத்த மேட்ச் ஆஷிஷ் வித்யார்த்தி வர்சஸ் பிரகாஷ் ராஜ். ஆசிஸ் வித்யார்த்தி தான் விஜய் அப்பா வருவாரு இதுல. விஜய் அப்பா அவர் ஒரு கில்லியில, ஆனா அது பெரிய வில்லன் ரோல் கிடையாது, நிறைய வில்லன் ரோல் நடிச்சிருக்காரு. தில்லுல அவர் தானே வில்லன். தில்லுல தான். அவரை தமிழன்ல கூட நடிச்சிருப்பாரு வில்லனா. ஆனா பாபா பிரகாஷ் இப்போ ராஜ் ராமசாமி இப்போ obviously பாபா. பிரகாஷ் ராஜ் தான்டா. பிரகாஷ் ராஜ் தான். பிரகாஷ் ராஜ் கோட். என்னென்ன அன்டிஸ்பியூட்டட் படம்? கில்லி, அப்புறம் சிங்கம். சிங்கம். டேய், யார்ரா அந்த சிங்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கோட்டா தான் இருப்பாரு அவர். சிங்கம் வந்து அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட் அவர் கேங்கோட சிரிச்சிட்டு இருக்கிற மீமே பயங்கரம். மீ அண்ட் மை ஹோமிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு போட்டு அதெல்லாம் போடுவாங்க. அதே அப்புறம் இது போக்கிரி போக்கிரி தூங்க விடாம பண்ணுவாங்க. அலிபாயா? அலிபாய். ஆக்சுவலா எஸ் ஜே சூர்யாக்கு முன்னோடினா அவர்தான். ஆமா, சிவகாசி நிறைய இருக்கு. சோ பிரகாஷ் ராஜ் தானா வில்லன் அப்படின்னாலே பிரகாஷ் ராஜ் தான். ஓகே டன். அந்த காலத்துல ஒரு பயங்கரமான இந்த கல்கின்னு ஒரு படத்துல பயங்கரமான சைக்கோ வில்லனா வருவாரு. ஆமா சரி ஓகே, பிரகாஷ் ராஜ் டன். இப்போ இந்த ஹாஃபோட வின்னர்ஸ் வந்து ஆனந்த்ராஜ், கோட்டா சீனிவாசராவ், ராதா ரவி, பிரகாஷ் ராஜ். ஓகே, குவார்டர் ஃபைனல்ஸ் போறோம்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரகுவரன் வர்சஸ் மன்சூர் அலிகான். ரகுவரன் நான் மாத்துறேன். ரகுவரன் இது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நம்ம மூவிஸ்ல ரொம்ப ஒப்பீனியனடா இருப்போம், இஷ்டத்துக்கு ஒரு இது சொல்லிடுவோம். வில்லன்ஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு இது பண்றது இல்ல. இதுல ஜெனரலா ஒரு சீன் ஒரு வில்லன் அப்படின்னு இல்ல ரகுவரன் தான். எனிவேஸ் எனக்கு ஆக்சுவலா ரகுவரன் வந்து மட்டும் ஏதோ சொல்லிட்டு இருக்கு. இல்ல லைக் இந்த கேரக்டர் வில்லன், இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு எடுத்துனா சரி. இப்ப வந்து நீங்க எடுத்துக்கிட்டேன்னா கேப்டன் பிரபாகரன் வில்லன் பெஸ்ட் பீக் வந்து மன்சூர் அலிகான் வந்து கேப்டன் பிரபாகரன். என்ன கேட்டீங்கன்னா ரகுவரனோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து முதல்வன் ராதர் தன் பாஷா. முதல்வன் அரங்கநாயகம். நீ என்ன பட் ரகுவரன் தான்டா என்னதான் இருந்தாலும். அதான் ரகுவரன் தான் ஸ்கூல் பையன் மாதிரி பேசாத. அதுல இருந்தே ஆரம்பிச்சிருங்க எல்லாம். முடியுமா முடியாதா? முதலாளி அமைதியா இருக்கீங்க. ரகுவரன் தான். மன்சூர் அலிகானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் ரகுவரன் தான். டன். சோ ரகுவரன் செமிஃபைனல் போயிட்டாரு. ஓகே, அடுத்த மேட்ச் வந்து நாசரா எஸ் ஜே சூர்யாவா? எஸ் ஜே சூர்யா. அவன் கிடக்குறான். பட் அவுட் அண்ட் அவுட் வில்லனா எஸ் ஜே சூர்யா? டைரக்டர், ஹீரோ. ஆனா இப்ப மோர் அண்ட் மோர் இப்ப நெகட்டிவ் ரோல் தானே பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் வில்லன் அந்த ஒரு என்ன படம்டா அது? டேய் சும்மா இருடா அப்படின்ட்டு இருப்பாரு ட்ரெய்லர்ல. மாநாடு இல்ல அது இல்ல. டேய் சும்மா இருடா, பயங்கரமா கொலை பண்ணிடுவார்ல அந்த இவங்கள. அந்த அந்த நெஞ்ச மரபதி இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம்டா. நெஞ்ச மரபதில தான் நினைக்கிறேன். பயங்கரமான சைக்கோ படம்டா அது. இந்த செல்வராகவன் படத்துல எஸ் ஜே சூர்யா வில்லன் அதுல. அப்ப எவ்வளவு சைக்கோவா இருந்திருக்கு. நானி சாட்டர்டே ஒன் படம் அது நல்லா நடிச்சிருப்பா. பட் நாசரோட இந்த ரெஜினா கசாண்ட்ரா தான் அதுல எஸ் ஜே சூர்யா அதுல பயங்கரம். இந்த படம் நெஞ்சம் மரபதில்ல உடனே வந்துருவீங்க லாகுல். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ராகுல். சரி உடனே எஸ் ஜே சூர்யாவா இதுவா சொல்லுங்க? எஸ் ஜே சூர்யா தான். எஸ் ஜே சூர்யா. ரெண்டு எஸ் ஜே சூர்யா வந்துருச்சு. நாசரா? நானும் நாசர் தான் போங்க. ஏய் இப்போதான் அது நீங்க டேய் நாசர் ஒரு ஆல் டைம் கிரேட்டரா? ஆமா அது நாசர் விட்டு கொடுக்க உண்மைதான். மாட்டாங்க. பட் எனக்கு வந்து நாசர் இப்ப எஸ் ஜே சூர்யா எஸ்பெஷலி இந்த மார்க் ஆண்டனி மாநாட்டுல வந்து ரொம்ப பிடிச்சு நல்லா பண்ணிருப்பாரு. சரி வச்சுக்கோ. சில்க் கேரக்டரோட அப்கமிங் வில்லன். இப்ப நாசர் சொன்ன யாரு என் கூட சேர்ந்து? அப்ப முதலாளியோ லாக்குலோ கேளுங்க. முதலாளி கேளுங்க ப்ரோ. கூப் கை. நாசர் ஜெயிஸ்டர்.
நாசர் நீங்க ரெண்டாவது வந்து ஜெயிக்கிறாரு. வில்லனுங்கிறதுனால நீங்க மாத்தி சொல்லிருக்கணும். சரி, நாசர் வர்சஸ் ரகுவரன் தான் வரப்போகுது இந்த சைடு. ஓகே, அந்த சைடு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனந்த்ராஜ் வர்சஸ் கோட்டா சீனிவாச ராவ். ஆனந்தராஜ். ஆனந்த்ராஜ். ஆனந்தராஜ் எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கேன். வணக்கம்மா, நான் வெளியே வந்துட்டேன்னா உங்க வீட்டுல யாரு பாக்கி இருப்பா தெரியுமா? ஆனந்தராஜ் கோட்டா. ஓகே, அடுத்தது வந்து ராதா ரவி வர்சஸ் பிரகாஷ் ராஜ். வாங்க. ஓ மை காட், ராக் டேய் versus இவனை ராதா- போடலையாடா ராதாரவி. நீ யாரு? ராதா ரவி. ஏகாம்பரத்தை? ஏக ஏய், இங்க பாரு. போட சொன்னான். honorable mention. ஆமா viewers, நான் டேய், வந்து லாகூர் சொன்னாரு ஏகாம்பரம் வந்து லாகூர் படிச்சு ஏகாம்பரமும் ராதா சொன்னாரு. ரவியும் ஆன் பார் ஒரு லைன்ல வருவாங்கடா. லாகூர் வந்து செந்தாமரை போட சொன்னாரு, நாங்க போடாம விட்டோம். சோ அதனால செந்தாமரை வந்து எந்த பிளேஸ்ல பினிஷ் பண்ணிருப்பாருன்னு நீங்க சொல்லுங்க. ஏகாபுரம் அலெக்ஸ். ஏ அப்படி நீ சேர்த்தனா நீ அந்த செந்தாமரைய வந்து நீ அந்த டைம் ஜோனுக்கு போக முடியாது பெருசிய அளவுக்கு. அதனால அந்த காரணம் காட்டி நம்ம இது பண்ணிடுவோம். பட் ஆக்சுவலா ஆன் பார் வித் ராதா ரவி என்ன கேட்டீங்கன்னா அப்பனா நீ வினி சக்கரவர்த்தி எல்லாம் சேர்க்கணும்டா. இப்ப என்ன சக்கரவர்த்தி எல்லாம் வராதுடா. அப்ப ஓரளவு பெரிய இல்ல, செந்தாமரை அந்த வராது. அந்த டைம் நம்ம எடுத்த டைம் பீரியடுக்கு செந்தாமரை வராது. சரி, ஓகே. அலெக்ஸ், அலெக்ஸ் டேய், நீ அந்த லொல்லு சபா இத சொல்லாத. ஓகே, இஞ்சி மரப்பான்னு ஒருத்தர் இருந்தா. நீ சும்மா இருடா. இப்ப ராதா ரவி பிரகாஷ் ராஜ் சொல்லுங்க. நாலாம் அம்பலத்தாம்பா. ராதா ரவி. முட்டாளுக்கு 1000 வழி. முட்டாளுக்கு ஒரு வழிடா. அம்பலத்தானுக்கு தான் பிரகாஷ் ராஜ். ஓகே, ஐ மீன் ராதா, we have to go with ராதா ரவி. ராதா ரவி இல்லாம டேய், ராதா ரவி இஸ் கோட்டட். நம்ம ஆடியன்ஸ் வந்து அந்த மத்த வீடியோலயே சொல்லிட்டாங்க அம்பலத்தான் வந்து பிரகாஷ் ராஜ் கொண்டு போனா அடுத்தது ஆனந்த்ராஜ் சொல்லிடலாம். இப்ப ஆனந்த்ராஜும் ராதா ரவி வருமா அடுத்தது? சரி, ஓகே, ராதா ரவி தான். அப்ப ஏகமனதா. ஓகே, டன். அதான் இந்த சைடு நல்லதுதான். ஏன் மீதி 2 பேரும் வரலையா? எல்லாருமே ராதா ரவி தானா? எல்லாரும் ராதா ரவி தான்டா. ராதா ரவி எல்லாம் டிஸ்பியூட் பண்ண முடியாது. பிரகாஷ் ராஜ் ஓகே, அவர் ரொம்ப ஆனா ஒரு ஸ்டீரியோ டைப்பா ஆயிட்டாரு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பிரகாஷ் ராஜ். இப்ப இந்த 4 செமிஃபைனலிஸ்ட் வந்து ரகுவரன், நாசர், ஆனந்த்ராஜ், ராதா ரவி. குட் தான் 4 பேருமே. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரகுவரன் நாசர். ரகுவரன் அந்த முதல்ல அவ்வளவு கஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு தெரியும்ல. எல்லாம் வீடியோ பண்ணி பண்ணி பார்த்தா தெரியும். அது ஆக்சுவலா சென்சார்லயும் தப்பிச்சிருச்சு. அவங்க இது பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் சென்சார்லாம் இப்படி விட்டுருப்பாங்க. இல்ல மியூட் கூட பண்ணா உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். அதை விட ஸ்லாங் கூட வந்துருச்சு. ஸ்லோ பண்ணி பார்த்தா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் வரும். நீ சொல்லாத இதெல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை அவரு. ஓகே, ரகுவரன் நாசர் சொல்லுங்க. ரகுவரன் 4-0 அடிக்கிறாரு செமிஃபைனல்ல வந்து. ஓகே, ரகுவரன் ஃபைனல் போயாச்சு. இப்ப இந்த வாட்டி இன்னும் க்ளோஸ் செமிஃபைனல் இது. ஆனந்த்ராஜ், ராதா ரவி. பாஷால வந்து போலீஸ்க்கு வந்துட்டாங்கன்னு ஒரு தீ அப்படின்னு அனுப்பாரு. அந்த கேரக்டர் அப்படியே எலிவேட் பண்ணுவாங்க, அப்படி கொடுப்பாங்க அவருக்கு ஹைப்ப. இத்தனைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் வருவாரு அவரு. அதான் கம்பத்துல கட்டி அடிக்கிற சீனோட முடிஞ்சு அவருக்கு. அது வந்து பாஷா ஷூட்டிங்ல வந்து கடைசியா தான் அவர் சீனை வச்சு எடுத்தாங்கன்னா ஆள் யாரு கரெக்டான ஆள் இருப்பாங்கன்னு. ரஜினிய கம்பத்துல அடிக்கிறது ராதா ரவி. ப்ரோ ஆனந்தராஜ் கோட் ப்ரோ. ராதா ரவி கோட் தான். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா ஆனந்தராஜ் வந்து ஃபைனல்ல போய் தோத்துருவார். என்னது ஆனந்தராஜ் ஃபைனல்ல தோத்துருவார். ராதா ரவி வந்து டஃப் கொடுப்பாரு. அதனால வந்து ஐ அம் கோயிங் வித் ராதா ரவி. எனக்கு இந்த 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். ஆனந்தராஜ் வந்து மல்டி டேலண்டட் வில்லன். அடிப்பாரு, ஆளை கொல்லுவாரு. ராதா ரவி வந்து மோர் டேலண்டட் ஆக்டர். மைண்ட் கேம்ஸ், மேனிபுலேஷன், டார்க் ஆர்ட்ஸ், பிசிக்கல் அட்டாக் எல்லாமே பண்ணுவாரு. நீங்க அந்த கார்டு எடுத்தீங்கன்னா, வில்லன் கார்டு எடுத்தீங்கன்னா அவருக்கு பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா. வயிறு வலிக்குதுடா.
நிறைய சூப்பர் நேச்சுரல் மூவிஸ்லயும் இருப்பாரு ராதா ரவி. கடைசியா கொஞ்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய காமெடியும் பண்றாரு. ஆமா, காமெடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ராதா ரவி ஆனந்தராஜ் இப்ப வந்து ஃபுல் டைம் காமெடியன்றா. திங்க் மோர் ஆஃப் முதல்ல ஐ திங்க் ஸ்டண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சரி எல்லாம் வாங்க முடிவுக்கு வாங்க. ஆனந்தராஜ் தான் நான் சொல்றேன். நானும் ஆனந்தராஜ் தான் போறேன். எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கியாடா? நானும் ஆனந்தராஜ் தான் சொல்லுவேன். பட் இப்ப எனக்கு யோசனையா இருக்கு. ஏய் இதுல யாரா வில்லனு? சூரிய வம்சம் தான். சூரிய வம்சத்துல அந்த பொன்னம்பலம் நாட்டாமல பொன்னம்பலம், சூரிய வம்சம் பொன்னம்பலம் தானே இல்லையா? ஏய் சூரிய வம்சத்துல இல்ல, இல்ல. ஆனந்தராஜ் தானே. ஆனந்தராஜ் தான். ஆனந்தராஜ் மறிக்குழந்து. கோட்ரா. மறிக்குழந்து. மறிக்குழந்து வாசம். ஆனந்தராஜா இல்ல ஆனந்தராஜ். முதலாளி இல்ல ராதா ரவி சொல்லி சூப்பர் ஓவர் போலாமா? எதுக்கோ சூப்பர் ஓவர் போயிட்டோம். சூப்பர் போலாம். நட்சத்திரம். போக வேண்டியதுதான். இது டிசர்வ்ஸ் சூப்பர் ஓவர் தான் யாரா இருந்தாலும். தர்மலிங்கம் அவர் பேர் அதுல. ஓகேவா? யாரு ஆனந்தராஜ் கேட்டிருக்கான்? நீங்கதான். நீயும் மட்டும்தான். சரி நான் கேக்குறேன். ம். சிகப்பு கயிறு ஆனந்தராஜ். எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே இருக்கியாடா? ஜெயிச்சாச்சு ராதா ரவி. சோ ராதா ரவி ஃபைனல் போயிட்டாரு. ராதா ரவிக்கும் ரகுவரனுக்கும் தான் ஃபைனல். அதுக்கு முன்னாடி Third தேர்ட் பிளேஸ் ஆனந்தராஜ் வர்சஸ் நாசர். ஆனந்தராஜ். ஆனந்தராஜ் செமிஃபைனல் வரைக்கும் வந்து 4-0 தோத்துட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. ஸோ ஆனந்தராஜ் தேர்ட் பிளேஸ் வாங்கிட்டாரு அட்லீஸ்ட். இப்போ ஃபைனலுக்கு வாங்க, ரகுவரன் வர்சஸ் ராதா ரவி. ரகுவரன். ராதா ரவி. ராதா ரவி. டேய் என்னடா ராதா ரவி. பேசுறீங்க? இதே இது ஆனந்தராஜும் ரகுவரன் வந்திருந்தா நீ ரகுவரன் ஈஸியா முடிச்சு விட்டுருப்ப. அதுக்காக நான் ராதா ரவி சொன்னது. ராதா ரவி. டேய் இவனை போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். யார் யார் இப்பதான் என் பாக்க Dog League லாம் என் கண்ணுல சொல்லக்கூடாது. மொத்தம் 3 புல்லட்ஸ். வெற்றி விழா வில்லன். அவன் ஒண்ணு படமோ 2 படம். இந்த புலி உருமுது விஜய் படத்துல கூட வில்லனா வருவாரு. சரி 2 பேர் சொல்லிட்டோம். இது பண்ணுங்க. யார மாத்திக்கிறீங்களா? இதான் ரகுவரன் எல்லாம் ஜெயிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்டா. ரகுவரன்டா. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான்டா. ஈக்குவல் தான். நிறைய படம் ராதாரவி நடிச்சிருக்கான். பட் பீக் வில்லன் பீக் அப்படின்னு பேசினா எந்த படத்தை சொல்லுவீங்க? தி பீக் மூவி வில்லன் அப்படின்னா இது சொல்றா ராகுல். பீக் வில்லனா வில்லன் அஜித் நடிச்ச வில்லன். அதான் ரகுவரன் தான்டா. ரகுவரன் இது பண்ணி இது பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. சரி அப்ப ரகுவரனே ஜெயிக்கிட்டோம் போங்க. சரி மட்டும் சொல்ல அந்த ஒரு பாயிண்ட் தான். ஆமா இதுதான் அரங்கநாதன் தான் ஜெயிச்சிட்டாரா? அப்ப லாகுல் என்னது அவசரமா சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவர் பேரை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எதுல? அவர்லாம் விடு. அவர் ஒன்னும் பெரிய அளவுக்கு நீ சொல்ற அளவுக்கு ஒன்னும் பெரிய வில்லன் கிடையாது. அவர் ரோல் நல்ல ரோல். ஆனா அவர் ஒன்னும் பெரிய வில்லன் கிடையாது. வியூவர்ஸ் இதுதான் நாங்க வந்து கஷ்டப்பட்டு உண்மையிலுமே we had difficult time இதை சூஸ் பண்றது தான். உண்மையிலுமே இது வரைக்கும் நடந்த நாக் அவுட்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து இதுதான். நான்லாம் வந்து பர்சனலி இதுல வந்து ரகுவரன் வின்னர் ஆயிட்டாரு. ராதா ரவி செகண்ட் பிளேஸ், ஆனந்தராஜ் தேர்ட் பிளேஸ், நாசர் வந்து ஃபோர்த் பிளேஸ். இதான் அவர் பேரு சலீம் கௌசி. சலீம் கோஸ். அது அவரும் ஆக்சுவலா சலீம் கோஸும் ஏகாம்பரமும் ஸ்பெஷல் மென்ஷன். ஸ்பெஷல் மென்ஷன் வந்து அதே மாதிரி தான். ஏகாம்பரம் என்கிற செந்தாமரை, சலீம் கோஸ் மிஸ் பண்ணிட்டோம். வேற இந்த இவரு கேசவா அவர் விட்டுருக்கோமே பாஷால. சின்ன ரோல் தானே. சரி அந்த மாதிரி சில இதெல்லாம் விட்டுருக்கோம். நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ண வில்லன்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணுங்க யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவா பண்ணவங்களாம் நாங்க எடுத்துக்கல. சலீம் கோஸ்ல வந்து ஃபேமஸ் வந்து எனக்கு விளையாட்டுல தோக்கறவனை பிடிக்கும், ஜெயிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா விளையாட்டு வெறுமனே பார்க்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது பார்த்து அதெல்லாம் ஒரு லெஜண்ட் கல்ட்டுடா அது. சரி போங்க. ஓகே அது. ஆமா அதனால இந்த நிறைய பேர் ஹீரோஸா பண்ணிட்டு கரண், சுமன் அந்த மாதிரி நிறைய பேர் நாங்க கன்சிடர் பண்ணல. அவுட் அண்ட் அவுட் லெஜெண்ட்ஸ், தி கோட் ஓஜிஸ் மட்டும் தான் நாங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா நீங்க கோ அஹெட் அண்ட் மென்ஷன். ரொம்ப நல்ல ஃபன் எபிசோடு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்க வியூவர்ஸ். ஸோ தேங்க்யூ பாய்ஸ். நீங்க சொல்றது சொல்லுங்க. we can close.
அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். டஃப் டைம்ஸ் தான் இது. ஸோ வி வில் பி பேக் வித் மோர் டுட்டோர்ஸ். Sign off with this. Your artist. Bye.